ஹாய்ங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி சரி, இப்போவும் சரி, காலையில் எந்திரிச்சதுமே பல்லு விளக்கிட்டு ஒரு சொம்பு நிறைய தண்ணி குடித்தா தான் அன்றைக்கி நாளே நமக்கு சூப்பராக ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் தம்பி இந்த கோழி முட்டை வாங்கிட்டு வந்திருந்தான். பார்க்குறக்கு நாட்டுக்கோழி முட்டை மாதிரி இருக்குல்ல, நாட்டுக்கோழி முட்டை அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறேன். இது நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் வாமாங்க. இந்த கோழி பார்க்குறதுக்கு சேவல் மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அது பேர் கிரிஜா கோழியாம்மா. முட்டை பெருசாக இருந்துச்சு, ஆனால் கலர் நாட்டுக்கோழி முட்டை சைஸில் இருந்துச்சு. அப்புறம் பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நைட் ஃபுல்லாக இதே வாசம், எப்படா காலையில் ஆகும் சாப்பிட்லான்ட்டு. அப்படியே அதை எடுத்து வச்சுட்டு காலையில் பூரிங்க புசு புசுன்னு வருமோ வராதோன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா நல்லா புசு புசுன்னு வந்து எடுத்து பிளேட்டில் போட்டு உருளைக்கிழங்கு மசாலா தானே செம்ம காம்பினேஷன் வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மத்தியானத்துக்கு அப்பா காளான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்களா, பிரியாணி. ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு பிடிக்காத சாப்பாடுனா அது என்னென்னா பிரியாணி தான். ஆனால் இப்போல்லாம் அடிக்கடி செய்கிற சாப்பாடுனா பிரியாணிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அந்தளவுக்கு பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. அது வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ பிரியாணின்னு கொடுத்தா சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அப்புறம் ஈவினிங் போல் நொங்கு வெட்டி கொண்டு வந்துருந்தாரா அப்பா, அதையும் சாப்பிட்டுட்டு இனிதே அந்த நாள் முடிஞ்சு. அவ்வளோதான். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.